பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க விஜய் ரசிகர்கள். விஜயும் காத்திருந்தார். ஏன்னா தேர்தல் நேரம், அதுக்காக தான் படத்தையே பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு திட்டமிட்டாங்க. ஆனால் எலெக்ஷனுக்காக காத்துட்டு இருந்த அந்த டைம் இப்போ கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் சமூக வலைதளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குதுன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ திரைப்படத்துறையை சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திலேருந்து இது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, ஏன்னா இந்த வருஷத்தில் நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்த படம் அப்படின்றாங்க. கேஆர் தயாரிப்பாளர் அவர் இந்த படம் பேன் இந்தியா படமாக ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேருக்கு இதில் நஷ்டம், ஒட்டுமொத்த திரைப்படத்துறைக்கே நஷ்டம். இதையெல்லாம் கடந்து அரசாங்கத்திற்கும் வரி இழப்பு இதில் இருக்குது. அதனால் காவல்துறையே இதில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த படம் சமூக வலைதளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது, இல்லை திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்லாம் நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒட்டுமொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் பாதிக்கலை, அரசுக்கான வருமானத்தையும் பாதிக்குதுன்னு கேஆர் சொல்லும்போது காவல்துறை இதில் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா? ஒரு நீண்ட கேள்வி சார். அந்த நீண்ட கேள்வியை தாண்டி அதில் நிறைய விஷயத்தை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது ஒரு பெரிய பிரபலம், அதாவது முதலமைச்சர் ஆசைகளோடு இருக்கக்கூடிய, கனவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரோட நடித்த ஒரு படம், அதோட கம்பேரிசன் அவங்க பேசிக்கிறது பரப்புறது எல்லாமே எம்ஜிஆரோட காலகட்டத்துக்கு போகிறாங்க. அப்படி பேசப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி சென்சார் போர்டு மூலிமா ரிலீஸ் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா தேட்டரில் ரிலீஸ் ஆகலை, சமூக வலைதளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. ஒரு சிலர் ஃபுல் படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. கேஆருடைய அறிக்கையில் முழு படமும் ஹெச்டி குவாலிட்டியில் ரிலீஸ் ஆகிருக்குதுன்றாரு. அப்போ முழு படமும் ஹெச்டி குவாலிட்டி ரிலீஸ் ஆகிருக்குன்னா அது யாரோ பெரிய ஆளுங்க தான் பண்ண வேலை. இப்போ தேட்டரில் ஓடும்போது செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது புவர் குவாலிட்டி இருக்கும், ரெசல்யூஷன் இருக்கும், அது ரைட்டு. அப்போ ஹெச்டி இல்லைன்னா யாரோ முக்கியமானவங்க தான் அதை பண்ண முடியும். ஏன்னா காலையில் செய்தி டவுட்டில் எங்கிட்ட ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க. பட் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்னொன்று கேஆர் அந்த பத்திரிகையாளர் தயாரிப்பு விஷயங்கள் ஆகட்டும், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தள்ளிவிட்டோம். அந்த தலைவராக இருந்தவர், அவருக்கு சப்ஜெக்ட் தெரியும், சும்மா சொல்ல மாட்டார். அப்போ நான் இதை என்ன பார்க்குறேன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து நம்ம எடுப்போம். சென்சார் போர்டில் இருக்கிற அதிகாரிகள் யாருன்னா திருட்டுத்தனமாக அதை தவறாக வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அது பண்ணி அது வந்ததுன்னா அவங்களுக்கு வேலையே போகும், இல்லை ஜெயிலுக்கு கூட போகலாம். எதுக்குன்னா இது திருட்டுத்தனம். இன்றைக்கி ஜனநாயகம் படத்தை யாரோ திருட்டுத்தனமாக எடுத்து அதை வெளியில் விட்டுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு அங்கே திருடு போயிருக்கு. ஒரு ப்ரொடியூசரோட உழைப்போ இல்லை டைரக்டரோட பொருள் அரசு அனுமதி இல்லாமல் திருடு போயிருக்கு. அப்போ அரசாங்கத்தில் இருக்கவர் பண்ணிக்கணும், இல்லை அந்த படத்து சம்மந்தப்பட்டவங்களே பண்ணியிருக்கலாம். தயாரிப்பு நிறுவனமோ இல்லை அதான் தயாரிப்பு நிறுவனம் விஜய் சார் நம்ம இங்கே பிரிக்க முடியாது, அவங்க எல்லாம் டீம் ஜனநாயகன். அப்போ ஒன்று டீம் ஜனநாயகன் மூலிமா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும் வெளியில், இல்லைனா சென்சார் போர்டு மூலிமா. இந்த ரெண்டு பேரை தான் நம்ம சந்தேகப்பட முடியும். மற்றவங்களுக்கு இதில் அதில் ஆதாயமும் இல்லை, அதில் நஷ்டமும் இல்லை, மற்றவங்களோட வேலையும் கிடையாது. இப்போது ரோட்டில் போகிற ஒரு சுப்பனோ குப்பனோ இல்லை ஒரு அமைச்சரை கூட அந்த படத்தை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு மட்டமான அரசியல் இருக்குது. அந்த படத்தை ஒழுங்காக அப்போவே தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் போயிட்டுருக்கோம். இப்போது அதை தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணால் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஆனால் அது தேர்தலுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு இந்த சந்தேகங்கள் அதிகமாகுது. யாரோ இதை திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்களா? நான் வேறு ஒரு காணொலியில் கூட அப்படி யாருன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு விஜய் சாரோட மேலே ஒரு பாவமாக இருக்குது, அவர் அது அப்படி ஆயிருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ இந்த டெவலப்மெண்ட்டு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ ஏதோ தப்பு நடக்குது, அரசியல் ஆதாயத்துக்காக மட்டமான அல்பமான ஒரு தவறு நடக்கிற மாதிரி நான். ஏன்னா ஒரு பொருள் எப்படி திருடுவோம்? இல்லை, இப்போ கும்பகோணத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்து, அந்த பேருந்தில் எல்இடியில் ஊர் பேர்கள்லாம் போயிட்டுருக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வருதுன்றாங்க. அதுக்கு கும்பகோணம் அந்த போக்குவரத்து கழகம் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இதை மாற்றியது யார் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி. அப்போ இதுக்கே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி போகுதுன்னா இப்போ சென்சார் போர்டும் கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது, அவங்க மேலேயும் சந்தேகம் எழலாம். தயாரிப்பு நிறுவனம் அவங்க ஒரு புகார் கொடுக்கணும், சைபர் கிரைமில் இதை என்ன எடுங்க. ஏன்னா இன்னும் புகார் போயிருந்துருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், 350-400 கோடி பட்ஜெட்டிலான படம். 2 விஷயம் இருக்குது. கேஆர் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அரசுக்கான வருவாய் இழப்பும் இருக்குது. அப்போ சென்சார் போர்டு மற்றதுக்கு வழக்குக்கெல்லாம் போய் நிற்கும்போது இவங்க எங்கே சர்டிஃபிகேட்டே இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுன்னா அப்போ அந்த வரையறையே தேவையில்லையே, சென்சார் போர்டே தேவையில்லைன்ற ஒரு கட்டத்தில் நிற்குதுன்றனால அவங்க அதிலே சென்சார் போர்டுக்கும் அந்த உரிமை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அது இந்த புகார்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன் இதில். இப்போ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம்
ஒரு விளம்பரம் கொடுக்குறதா இருந்தால் பிரிண்ட் மீடியானாலும் விளம்பர நம்பர் போட்டு வாங்கணும், காட்சி ஊடகத்துக்கும் விளம்பர எண் போட்டு வாங்கணும். அப்போ அரசியல் களத்தில் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு படம் அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்டது, இது எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அனுமதி தரக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுதா சார்? இது மொத்தமாக வந்து நிறைய வயலேஷன்ஸ் நடந்திருக்கு சார். ஃபஸ்ட்டு வயலேஷன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பொருள் வந்து திருடு போயிருக்கு. அதாவது படத்தினுடைய அந்த ஒரு படம்ன்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி திருடு போயிருக்கு. அதை திருடி யாரோ எடுத்து வெளியில் விட்டுருக்காங்க. ஏன்னா அது சட்டப்படி வெளியில் வரல, சட்டத்துக்கு புறம்பாக வந்திருக்கு. அது திருட்டு கேஸு. ரெண்டாவது காப்பிரைட் வயலேஷன். இப்போது அது வந்து ஒரு நிறுவனத்துக்கோ ஜனநாயகன் டீம் ஜனநாயகனுக்கு சம்மந்தம், ப்ரொடியூசருக்கு சம்மந்தம். அது எப்படி வெளியில் வந்துட்டு யார் அதை இப்போ இன்றைக்கி வெளியில் படுத்துறாங்க? அது வந்து பைரசி, காப்பிரைட். அதாவது திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆகிருக்கு. திருட்டு விசிடி, திருட்டு டிவிடி நம்ம பேசுவோங்களா, அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு திருடு, ரெண்டாவது இது. இப்போ இதே படத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி அது வெளியில் இந்த மாதிரி போகுதுனால அது திருட்டுக்கு இதில் வரும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து இதில் அரசியல் பின்னணி, அரசியல் சூழ்ச்சி எதனா இருக்குமான்றது கேள்வி. எதனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது? இப்போது சென்சார் போர்டை பொறுத்தவரைலாம் அவங்களோட நோக்கமானது ஒருவேளை அரசியல் ரீதியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது தான். அவங்க வந்து அதில் போட்டு அதை ரிலீஸ் பண்ணி, இப்போது ஒருவேளை சென்சார் போர்டில் அதிகாரிகள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போது சென்சார் போர்டில் இருக்கிற அதிகாரி இதை ரிலீஸ் பண்ணால் அவருக்கு என்ன லாபம்? இப்போ இது வெளியில் தெரியுது, நான் தான் இதுக்கு காரணம்னா அவருக்கு வேலை போயிடும். அவருக்கு வந்து ஏகப்பட்ட சட்ட சிக்கல் வரும். அதனால் சென்சார் போர்டு அப்போ எனக்கு என்னமோ இவங்க சைட்லேயே கூட யாரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ 2 கண்ணிலே வச்சுட்டு அழ வேண்டியதான், பார்த்தீங்களா எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட பண்ணலாம். அதனால் இது என்ன பண்ணனா, இது ஒரு சுயமோட்டுவாக வந்து ஒரு கேஸை எடுத்து ஒன்று கோர்ட்டு கூட எடுக்கலாம், இல்லை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலாம். ஏதாவது சம் குவாசி ஜுடிஷியல் பாடி ஒரு இந்த நீதியை நிலைநாட்ட வேணும், நாட்டில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த உண்மையை கொண்டு வர தன்மைக்கு வேண்டி யாராவது ஒருத்தர் தன்னிறைவாக வந்து ஒரு வழக்கை எடுத்து கம்ப்ளைண்ட் கேஸை ஃபைல் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன தான் நடந்துச்சு, யார் இதை திருடி விற்றது, இல்லை யார் இதை திருடி விட்டது, எதற்காக விட்டாங்க, ஏன் விட்டாங்க, எதுக்கு இந்த நேரத்தில் விட்டாங்கன்றது கண்டுபிடிக்கும். அதாவது ஏன் படத்தை விடலை, படத்தை அமுக்குறாங்க, இது அரசியல் சதி, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சதி திட்டம் இருக்குது, கான்ஸ்பிரசி இருக்குன்னுலாம் நம்ம பேசணும். ஆனால் அது எல்லாமே சட்டத்தின் வடிவில் நிற்கிது. ஏன்னா உயர்நீதிமன்றத்துக்கு மனுதாரர் போகிறாங்க, எதிர் மனுதாரர் போகிறாங்க, வாதம் நடக்குது, பிரதிவாதம் நடக்குது, அனுமதி கோரிக்கை கேட்குறாங்க, இல்லைங்க படத்தை திருப்பி பார்க்கணுன்றாங்க, ஒட்டணுன்றாங்க, வெட்டன்றாங்க. அரசியலுக்கு அப்பால் கண்ணெதிரில் ஒரு நியாயமான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வக்கீல் போகிறாங்க, கோர்ட்டுக்கு வந்து படத்து சம்மந்தப்பட்டவங்க அஃபிடாவிட் வைக்கிறாங்க, எதிர்த்தரப்பில் வாதம் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, நீதியரசர் கேட்குறாரு, வெறும் வெளிப்படைத்தன்மை. ஆனால் இன்றைக்கி இந்த ஜனநாயக படம் ரிலீஸுன்றது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்திருக்கு. அதனால் இதை வந்து 100% நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வழக்கு பதியப்பட்டு இதற்கு யார் காரணமோ அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கும். இப்போ இது இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கு எல்லா படமும் ரிலீஸ் ஆகலாம். இப்போது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு தப்பான விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ படம் வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு. ஒரு ஊருக்கு பிரச்சாரம் போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் வீட்டிலே இருக்கிறது, அதுக்கப்புறமா நினச்ச நேரத்தில் கேன்சல் பண்ணுறது, ஜனங்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, நினச்ச நேரத்தில் கேன்சல் பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு பேசாமல் திருப்பி போகிறது, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகாமல் திருப்பி போகிறது. இதெல்லாம் எந்த விதமான அரசியல் எனக்கு புரியல. இல்லை, இப்போ ஜனநாயகன் பற்றி விஜய் வாயை திறக்கலை, பேசலைன்னு ஒரு விமர்சனங்கள் எழுதிக்கிட்டு இருந்தது. முதல் முறையாக விஜய் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்து குரல் கொடுத்தாரு, அதுக்கு வந்து ஸ்டாலின் சாருக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னார். செகண்டு நெல்லையில் வந்து ஜனநாயகன் முடக்கப்பட்டது, முடக்கினா இவன் வந்து வலிக்கு வருவான் அப்படின்னு நினச்சாங்க, அதுவும் முடியல, யார் முடக்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியினார். இந்த 2 முறை தான் ஜனநாயகன் பற்றி விஜய் பேசினார்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் இருக்குதா? இப்போ 3வது இந்த கட்டம் வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, ஜனநாயகன் படம் இந்த மாதிரி போனதுக்கும் முடங்கினதுக்கும் காரணம் வந்து மத்திய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதியும் தான் காரணம் அப்படின்றார். ஏன்னா அவங்க தான் பராசக்தி டீமை பொங்கல் பண்டிகை எல் முருகன் வீட்டில் கொண்டாடுறதுக்கெலாம் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ இந்த அரசியல் காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குதா ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி? அதான் சார், அவங்க என்ன திருப்பி சொல்ல வராங்க அப்படின்னா, தாவேக்கா தரப்பில் எங்கள் தலைவரை முடக்கிறாங்க, எங்கள் தலைவரை செயல்பட விடமாட்டுறாங்க, எங்கள் தலைவர் செயல் தலைவர், அவர் செயல் கண்டி பண்ண ஆரம்பிச்சார்னா பம்பரமாக சுற்றி 214 தொகுதியை வந்துடுவார். அவர் படத்தை கண்டி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஜனநாயகம் எல்லா இடமும் ஓடி பயங்கரமான ஒரு எழுச்சி கிளர்ச்சி உருவாகிடும். எங்கள் தலைவருக்கு வந்து கூட்டணி அமைய உடையில அதே வந்து தடை பண்ணாங்க. அவர் இல்லைனா எல்லோரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் கட்சிக்கு நிறைய பேர் சேர இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து திமுக வந்து தடை பண்ணி, இதெல்லாம் இவங்க சமீபமாக பேசக்கூடிய பரப்பக்கூடிய செய்திகள். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் சாரை தடுத்து நிறுத்துகிற சக்தி இல்லை விஜய் சாரை கட்டுப்படுத்துகிற சக்தி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. அதுதான் உண்மை.
ஏன் அப்படின்னா அவரை வேறு யாரும் கட்டுப்படுத்த வேணாம், அவரையே கட்டுப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் போகிறாரு. அவர் விஜய் சாருக்கு பிரச்சனையே விஜய் சார் தான். 12 to 2:30 மணிக்கு வெறும் பிரச்சாரம், வேறு யாரும் எதுவும் கேட்கல. ஐயா 1000 ரூபாய் கொடு, அந்த வாக்குறுதி கொடு, இந்த வாக்குறுதி கொடு, மூஞ்ச ஒண்டி காட்டி வந்து ஓட்டு கேட்டு போப்பாருன்னு தான் அந்த கட்சிக்காரங்களுக்கு. அதுக்கு கூட செய்ய மாட்டேறாங்க. அதனால் வேறு யாரெல்லாம் சதி செய்கிறதில்ல, வேறு யாரெல்லாம் அவருக்கு தடை கொடுக்குறதில்ல. அவர் தன்னைத்தானக்கே இந்த ஜாட்டியெல்லாம் தச்சுக்குவாங்க தெரியுங்களா, ஜாட்டியை தச்சுன்னு காசு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் சார். அவர் கட்சி தான் அவரை அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஜனங்கக்கிட்ட ஓட்டு கேட்பார். அது மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட கெஞ்சிற நிலைமைக்கு வந்துட்டார். ஓட்டு போடுங்க, ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கேட்டு யார் போனோம்? இப்போ இவர் சின்ன ஹீரோ வந்தால் இவர் தானே போய் டைரக்டர் வீடு வீடாக போய் வாய்ப்பு கேட்பார். டைரக்டர் நீ பெரிய டைரக்டர்னால டைரக்டர் வீட்டுக்கு வராங்க. இதை நீங்கள் சாதாரணமாக ஆரம்பித்தப்போ யாரை போய் பார்த்துருப்பாங்க? அப்போ அதே தானே இங்கே பொதுமக்கள் தான் ஒருத்தர் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரிஜினல் ஓனர் பொதுமக்கள். அந்த பொதுமக்களை போய் பார்க்க மாட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா ஏமாத்துற வேலை இல்லை சார். அவர் உண்மையாக சொல்லணும்னா ஏமாத்துற அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார். சும்மா கட்டி அவங்க முடுக்கிறாங்க, இவங்க முடுக்கிறாங்க. இந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. அது ஆதவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது. ஏன் இது மாதிரி பண்ணால் முடக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, யாருமே எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி காலையில் அவர் பாட்டுன்னு வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தார். அவர் யாரும் குறுக்கிடலை. அவர் பாட்டுன்னு மதுரை விமான நிலையத்தில் இறங்கினார், வண்டியை பிடிச்சார், நேராக சிவகங்கை ரூட்டு போனார். அவரால் கவர் பண்ண முடியல. இதில் எங்கேருந்து மற்றவங்க முடக்குனது வருது செய்தி? பர்மிஷன் கொடுத்து இன்றைக்கி கொடுத்தாச்சு. 12லேருந்து 2:30 மணி. அந்த 2:30 மணி நேரம் அவருக்கு பத்தலை. அப்போ அது யார் சிந்திக்கணும்? அவர் தான் சிந்திக்கணும். அவர் சிந்திக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா இதே அரசியலை அப்படியே 23ஆம் தேதி வரலாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து ரெஸ்ட் எடுப்பார். நன்றி. நன்றி சார்.